அகர முதல எழுத்து எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இனிமை தமிழ்மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தல் நல்லமுது. சூழ்களே நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக இவ்வையகமே. இன்னைக்கு என்ன ஒரு தலைப்பு, செந்தமிழ் சிற்பி ஒன்று. அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் செந்தமிழ் சிற்பி என்ற ஒரு நிகழ்வு, அது இயல் இசை நாடகம், தமிழ் சார்ந்த ஒரு நிகழ்வு. தமிழில் இயல் இசை நாடகத்தில் தமிழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் வாழ்ந்து கொண்டு இருந்த நமக்கெல்லாம் பல்வேறு சிந்தனைகளை, பொக்கிஷங்களை, வரலாற்றுகளை தந்துவிட்டு சென்ற அந்த மாமனிதர்களை போற்றும் விதமாக அவர்களது நினைவலைகளை நாம் சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் செந்தமிழ் சிற்பி, அழகா தமிழ் ஒரு சிறந்த ஒரு தலைப்பு. அந்த உரை அரங்கம் இன்னைக்கு அரங்கேறி கொண்டிருக்கின்றது. அதன் தலைப்பாக இன்றைக்கு எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருதாளர் கி. ராஜநாராயணன் அவர்களுடைய நினைவலைகளில் கீராவின் கரிசல் இலக்கியம் என்ற ஒரு தலைப்பினை வழங்கியிருக்கிறார்கள். கீரா என்றால் நமக்கெல்லாம் எல்லாரும் தெரியும். அவர் அறிமுகம் நான் நிச்சயமாக சொல்கிறேன். கீரா என்றால் கீ தெரியுமா? இருக்காது, தெரிஞ்சால் சொல்லலாம். நான் மட்டும் பேசுவதை விட நீங்களும் சேர்ந்து பேசினா இன்னும் மிக சிறப்பாக இருக்கும். கி அவருடைய இன்சியல் கி. ராஜநாராயணன், இதுதான் நமக்கு எல்லாம் தெரியும். அவர் பேர் கிட்டத்தட்ட 2 வரிக்கு நீளமாக இருக்கும். 2 வரிக்கு நீளமாக இருக்கும். வீட்டோட பேர், ஒவ்வொரு சமூகத்துக்கு ஒரு பேர், ஒரு தொழில் செய்து வந்தால் அந்த தொழிலோட பேர், குலதெய்வத்தோட பேர், இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 2 வரிக்கு வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய அப்பா அம்மா. என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீகிருஷ்ண. அதாவது அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டோட பேர் ராயங்குல ஸ்ரீகிருஷ்ண ராஜ நாராயண பெருமாள் ராமானுஜம், அதற்கு அடுத்தாக நாயக்கர். பாருங்கள், ராயங்குல ஸ்ரீகிருஷ்ண ராஜ நாராயண பெருமாள் ராமானுஜம் நாயக்கர். இவ்வளவு பெரிய நீளமான ஒரு பேரை இவர் ஒரு பெரிய புரட்சி செஞ்சு சுருக்கமாக கி. ராஜநாராயணன் அற்புதமாக ஒரு புரட்சி செய்திருக்கிறார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எந்த அடையாளம் வேண்டாம். எனக்கு ஒரே அடையாளம் எழுத்தாளர், ஒரு இலக்கியவாதி, கரிசல் இலக்கியத்தின் முன்னோடி என்ற ஒரு கி. ராஜநாராயணன், அந்த பெயர் மட்டும் போதும் என்று ராஜநாராயணன் என்ற தலைப்பிலேயே அனைத்தையும் வைத்துக்கொண்டு அனைத்து படைப்புகளையும் படைத்திருக்கிறார். சரி, அடுத்து என்ன இருக்குது? கீரா பார்த்தாச்சு. அடுத்தபடியாக என்ன இருக்குது? கரிசல். கரிசல்னால் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும்ல, அது என்னது? கரிசல் சபாஸ். அடுத்து சூப்பர், சொல்லுங்கள். வெரி குட். அடுத்து அருப்புக்கோட்டை. சபாஸ். அடுத்து சூப்பர். வேறு இன்னும் எதிர்பார்க்குறேன். புஞ்சை நிலம். வேறு சூப்பர், அருமை. வாசகர்கள் இங்கே பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்திருக்கிறது. ஏன்னா வாசகர்களோடு இந்த மாதிரி பேசினாதான் ஒரு பேச்சு சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் பேச்சாளர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பது இல்லை, வாசகர்கள் எதிர்க்க அமர்ந்திருக்கிறவர்கள் அவர்களுடைய முகபாவனை, அவருடைய பேச்சு, அவர்களுடைய தோற்றத்தை வைத்து தான் இங்கே நன்றாக வரும். அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, சீரியல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கெமிஸ்ட்ரி ஒரு பேச்சாளருக்கும் ரசிகருக்கும் இடையே கெமிஸ்ட்ரி சிறப்பாக நடைபெற வேண்டுமென்றால் நிச்சயமாக உங்களால் தான் அந்த பேச்சு மிக சிறப்பாக அமையும். மிக சிறப்பாக இங்கே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. கரிசல் ஒரு மண். நம்ம தமிழ்நாடு நிறைய மண் இருக்குது. கரிசல் மண், வண்டல் மண், செம்மண், களிமண், சதுப்பு நில மண், இப்படி நிறையா மண்ணெல்லாம் இருக்குது. கரிசல் மண் சொல்கிறது கருப்பு நிறத்தில் இருக்கும். டிஎன்பிசி படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும். அது அலுமினியம் குளோரைடு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அது கருப்பாக இருக்கிறது. அந்த மண்ணில் என்ன விளையும்னு கேட்டிங்கன்னா, அவங்க சார் சொன்ன மாதிரி அதில் கரும்பு, பருத்தி மிக அதிகமாக விளையும். வானம் பார்த்த மானாவாரி பயிர்கள் மிக அற்புதமாக, கேப்பை, நெல், திணை, அந்த சிறுதானியங்கள் என்று சொல்கிறோம் இல்லையா. இன்றைக்கெல்லாம் நாம் சாப்பிட்ற சிறுதானியம் முன்னாடியே கம்பு கூழ், கம்மங்கஞ்சி,
களி இதை தான் சாப்பிட்டார்கள். அதெல்லாம் விளையக்கூடியது, சிறுதானியம் விளையக்கூடியது எதுவென்று கேட்டால் கரிசல் மண்ணில் தான் நிறைய விளையும். அந்த மாதிரி விளையக்கூடிய அந்த சூழல் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கைகளை அவர் கரிசல் இலக்கியமாக முன்வைத்திருக்கிறார். அப்போ இலக்கியம் என்றால் என்ன? இலக்கு கூட்டல், இலக்கை கூட்டல் இயம்புதல். இலக்குனா என்னது? ஒரு குறிக்கோள், சரிங்களா? அந்த குறிக்கோள். இப்போ இலக்கியம் மொழி நிறையா, நம்ம எல்லாம் தமிழ் மொழி, தமிழ் எழுத்து இருக்கு இல்லையா, 240 எழுத்து, அதை தொகுப்பாக தொகுக்கிறார்கள். அது எப்படி தொகுக்கப்பட்டது என்றால் நிறைய சிறுகதையாக, கவிதையாக, நாவலாக நிறைய தொகுத்து கொண்டே போகலாம். யாரை பற்றி தொகுக்க முடியும்? மக்கள் வாழ்ந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாழ்கின்ற அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய உணர்ச்சிகள், அவர்களுடைய வெற்றிகள், அவர்களுடைய போராட்டங்கள். இது மட்டுமா? பல்வேறு அவமானங்கள், பல்வேறு ஏமாற்றங்கள் இல்லையா, அனைத்தையும் தொகுக்கப்பட்டது கரிசல் இலக்கியத்தில். இப்பேற்பட்ட இந்த கரிசல் இலக்கியத்தை நாம் கீரா அவர் யார், அவர் என்னென்னலாம் நமக்கு சொல்லியிருக்கிறாரு என்பதை நேரம் மிக குறுகிய அளவில் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு சொற்பொழிவாளர், எனக்கெல்லாம் 3 மணி நேரமே பத்தாது, 45 நிமிடம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த 45 நிமிடத்தில் நாம் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பார்க்கலாம். அவருடைய கீரா பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் 1922 கோவில்பட்டி மாவட்டத்தில் இடைச்செவ்வல் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவர். ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு மாமனிதர். அவருக்கு லட்சுமி என்ற ஒரு மனைவி. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய தங்கச்சி வகுப்பு தோழி, முறைப்பெண்ணும் கூட. அவருக்கு சொந்தத்திலேயே திருமணம் முடித்திருக்கிறார். 2 மகன்கள் இருக்கிறார்கள். சரி, இவர் என்ன படித்திருக்கிறார் என்று கேட்டால், சிறு வயதிலேயே 7ஆம் வகுப்பு தான் சார் படித்திருக்கிறார். அவர் படித்த படிப்புன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் 7ஆப்பு சொல்கிறது பெரிய படிப்பு. 7ஆம் வகுப்பு படித்தவர் ரொம்ப ரொம்ப பெரிய படிப்பு. இன்றைக்கி பிஹெச்டி படித்தவங்க கூட அந்தளவுக்கு இலக்கியத்தை எழுத முடியாது. அப்பேற்பட்ட ஒரு படிப்பு அந்த காலகட்டத்தில். 7ஆம் வகுப்பு படித்த ஒரு நபர் தொடர்ந்து அவரால் படிக்க முடியல. என்ன காரணம் என்று கேட்டால், காசு நோய் அவருக்கு இருந்தது. அதனால் பள்ளிக்கு போக முடியல. அப்போ என்ன பண்ணுறது? பள்ளிக்கு போகலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பிள்ளைங்க இருக்காங்க, படித்தா பள்ளிக்கூடம் போய் படித்தா படி, அப்படி இல்லைன்னா உனக்குன்னு ஏற்ற ஒரு வேலையை தெரிக்கும், படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லையா. அதே போல் இவர் என்ன பண்ணுறாரு? இவங்க வீட்டு தொழில், இவங்களோட தொழில் என்னது? சம்சாரி தொழில், விவசாய தொழில். இந்த வேலையை அவர் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிடறார். பாருங்கள், எத்தனை வயசில் அவர் இலக்கியத்தை தொடுறாரு, பேனாவை எடுக்கிறாரு அப்படின்னா 40 வயசில் தான் இலக்கியத்தை எடுக்கிறார். கதை எழுத ஆரம்பிக்கிறார், சிறுகதை எழுத ஆரம்பிக்கிறாரு. அதை விட அதுக்கு முன்னாடியே கதைகளே சொல்லிக்கொண்டே இருப்பார். ஊரில் உள்ள பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு. சும்மா பகல் நேரத்துலலாம் வேலை செய்வாங்க. இரவு நேரத்தில் பொழுது போகலை அப்படின்னா, நம்மலாம் எந்த காலகட்டத்தில் தொலைக்காட்சி இருக்குது, கைபேசி இருக்குது. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஸ்பென்சர் மால் இருக்குது, சென்னையில் நிறைய எங்கெங்கேயோ இருக்குது, மெரினா கடற்கரை, அந்த மாதிரிலாம் நிறைய பொழுதுபோக்கு இடங்கள் இருக்குது. கிராமத்தில் என்ன இருக்கும்? இந்த மாதிரி கதைகளை அவர்கள் வாய்மொழி மூலியமாக சொல்லிக்கொண்டே போனார். 40 வயசில் எழுத ஆரம்பிக்கிறார். கதவு, பிஞ்சுகள், நிறைய அதற்கு அடுத்தாப்பில் சிறுகதைகளை நிறைய எழுதுகிறார். பெண்களை பற்றிய கதைகள், இதெல்லாம் உண்மையை எழுதுகிறார். அவர் வாழ்ந்த அந்த ஊரை சுற்றி ஊரில் என்ன நடக்குது, அவருக்கு என்ன நடந்தது, அந்த உண்மையே எழுதுகிறார். அவருடைய கதைகள் எல்லாம் படிக்கும் பொழுது நமக்கெல்லாம் அந்த காலகட்டத்திலேயே போன மாதிரி நமக்கு ஒரு அடுத்த வரிகளை படிக்க முடியாது. ஒரு அழுக வரும், ஒரு உணர்ச்சி வரும். இப்படியெல்லாம் நம் முன்னோர்கள் கஷ்டப்பட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். நிச்சயமாக அவருடைய புத்தகங்கள்லாம் நீங்கள் நம்ம நூலகத்தில் இருக்கும், அதை எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு கதையும், அதாவது கதை என்று சொல்வதை விட அவர் உண்மை எழுதியிருக்கிறார். காலத்தை அப்படியே நம்ம முன்னாடி காட்டியிருக்கிறார். அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு கீரா அவர்கள். சரி, இப்போ இந்த இலக்கியமெல்லாம் இவர் கரிசல் இலக்கியம் எழுதின காரணத்தினால தமிழக வரலாற்றிலேயே நிறைய இலக்கியவாதிகள் இருக்காங்க. எப்படி இவர் கரிசல் இலக்கியவாதிக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்தார்கள் என்றால், இவர்
நிறைய இலக்கியவாதிகள் இருந்தாலும் இவருக்கு முன்னாடி வந்து நமக்கெல்லாம் தெரியும் பல்வேறு இலக்கியத்தை சேர்ந்த நபர்கள் இருந்தாலும் முதலாக அவர் எழுதப்பட்ட கரிசல் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர், சமூகத்தை சார்ந்த மக்கள், அவர்கள் பெற்ற அவர்கள் வாழ்க்கை முறை, துன்பங்கள், அப்போ ஆங்கிலேயர்கள் இருந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் அவங்க மனசில் அவர்கள் உடல் ரீதியாக என்ன துன்பப்பட்டார்கள், எப்படி அதையெல்லாம் கடந்து சென்று சாதித்தார்கள் என்பதை எழுத்துப்பூர்வமாக கரிசல் இலக்கியத்தில் அப்படியே காட்டின காரணத்தினால அவர் கரிசல் இலக்கியத்தின் முன்னோடியாக திகழ்ந்தார். அந்த முன்னோடியாக திகழ்ந்த காரணத்தினால சாகித்ய அகாடமி விருது பெற்றார். அவர் கோபாலபுரத்து கிராமம் என்ற ஒரு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. அது மட்டுமல்ல, அவர் 7ஆம் வகுப்பு தாண்டாதவர். இந்த விருது கமிட்டியிலேயே ஆலோசனை குழு தலைவராக இருந்திருக்கிறார் 2 ஆண்டுகள். அது மட்டுமல்ல, பாண்டிச்சேரியில் அவர் வந்து ஒரு பெரிய பேராசிரியராக இருந்திருக்கிறார். நாட்டுப்புறவிய ஆய்வியல் அவர்களுக்கு வந்து ஒரு பேராசிரியராக ஆவண காப்பக அதிகாரியாக இருந்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி ஒரு குழந்தை வந்து பிறக்குது, பிறந்த உடனேயே அனைத்து அறிவையும் கற்றுக்கொள்கிறார்களா, அனைத்தையும் தெரிந்து கொள்கிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அனுபவம் தான் ஒவ்வொரு மனிதனையும். ஒரு கல் இருக்குது, அந்த கல் சிற்பமாக மாற வேண்டுமென்றால் உளியின் வலியை தாங்கினால்தான் அந்த கல் சிற்பமாக மாறும். இவர் சொல்லியிருக்கிறார். நான் மலைக்கு கூட கிராமத்தில் பாட்டிகிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், என்ன சொல்லுவாங்க, பாட்டி நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால் பாட்டி சொல்லுவாங்க, நானாவது படிப்பாவது மலைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் போகலை, இந்த மாதிரி சொல்லவிட சொல்லுவாங்க. ஆனால் கீரா அவரிடம் கேட்டால் அவர் சொன்னார், நான் மலைக்குத்தான் பள்ளிக்கூடம் ஒதுங்கினேன், அப்பொழுது கூட வகுப்பறையை பார்க்கவில்லை, மலையைத்தான் பார்த்தேன் என்று சொன்னார். அப்பேற்பட்டவர் நிறைய நாள்தோறும் கற்றுக்கொண்டே இருக்கிறார், அனுபவங்களை எழுதி கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் கூட வேலையில் உழைப்பாக இருந்தாலும் அந்த உழைப்பை முடித்துவிட்டு இரவு தோறும் வந்து தன்னுடைய எழுத்து பணி இல்லாமல் அவர் தூங்குனது கிடையாது. இப்பேற்பட்ட அவர் உழைப்புக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. சரி, இப்போ இலக்கிய காலங்கள் நமக்கு தெரியும். எத்தனை காலங்கள் நமக்கு அதை இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. சங்ககாலம் தெரியும். சங்ககாலம், சங்கம் மருவிய காலம், பல்லவர்கள் காலம், சோழர்கள் காலம், அதற்கு அடுத்தாப்பில் ஐரோப்பியர் காலம், 20ஆம் நூற்றாண்டு காலம். அப்போ நாமெல்லாம் இருக்கக்கூடியது 20ஆம் நூற்றாண்டு காலம், நவீன காலம். இப்போ நமக்கு 8 தொகை 10 பாட்டு, அதற்கு பின்னாடி 12 கீழ்கணக்கு நூல்கள், அதற்கு பின்னாடி காப்பிய இலக்கணம், இப்படி வரிசையாக வந்துட்டுருக்கு. 20ஆம் நூற்றாண்டில் தான் பாரதியார் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கெல்லாம் அனைத்தும் எளிமையாக வந்தது. இவர் நாட்டுப்புற இலக்கியங்களை மிக தெளிவாக, வாழ்வியலை மிக அற்புதமாக நமக்கு காலத்தை கண்ணாடியாக காட்டியிருக்கிறார். அது என்னவென்று நாம் பார்ப்போம். நாற்காலி, நம்மெல்லாம் இன்றைக்கி முதல் முறையாக நாற்காலியை பற்றி பேசலாம். இன்றைக்கி அழகழகாக நாற்காலி இருக்குது வீட்டில். சோபா, சந்தன மரத்தில் சோபா இருக்குது, சந்தன மரத்தில், தேக்கு மரத்தில், பல்வேறு மரங்களில் நம்ம நாற்காலி செய்கிறோம். இங்கே கருப்பு நிறத்தில் இருக்குது, அங்கிட்டு பின்னாடி வெள்ளை நிறத்தில் இருக்குது, மிக அற்புதமாக இருக்குது. ஆனால் கீரா ஊரில் முதல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு ஜட்ஜு, சப் ஜட்ஜு என்று சொல்வார்கள், அவர்கள் ஒரு குடும்பத்துக்கு வர்றாரு, விருந்தாளியாக வர்றாரு. நாற்காலி என்ற தலைப்பில் கீரா அவர்கள் சொன்னது அந்த கதையில், அவருடைய கதையில் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சப்ஜெக்ட் வரும்போது ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் நமக்கு உட்கார்றதுக்கு முதலாவதாக சேரை தூக்கி போடும் இல்லைங்களா. இப்போ நான் வந்தேன், சேரை தூக்கி முன்னாடி போட்டாங்க. அதே போல் உயர்ந்த பதவியில் இருக்கிற ஜட்ஜ் ஐயா வர்றாரு, வந்தவுடனே நாற்காலியை தூக்கி போடணும்ல. நாற்காலி வீட்டில் இல்லை, முக்கால் இருக்குது, 3 பக்கம் கால் இருந்தால் அது முக்காலி, அந்த காலை முன்னாடி போடுறாங்க. சரி, ஜட்ஜு கொஞ்சம் வளர்த்தியானவர், முக்காலி சின்னதாக இருக்குது, அதில் போய் உட்கார சொல்கிறாங்க. ஐயாவும் உட்கார்ந்தார், விழுந்துட்டார். சொந்தக்காரர், அந்த குடும்பத்தில் சொந்தக்காரர் வந்திருக்கிறார், கீழே விழுந்துட்டார். வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்க 3-4 பேர் அவர் முன்னாடி சிரிக்காமல் வீட்டுக்கு முன்னாடி உள்ள வாழை மரம் இருக்குது, வாழை மரத்தில் போய் அப்படியே சிரிச்சிருக்கு. அவங்க அம்மா அப்பாவுக்கு சிரிப்பு வந்திருக்கு, ஜட்ஜு முன்னாடி சிரிக்க முடியாது, அதனால் வாயை பொத்திக்கிட்டாங்க, அப்படியே பொத்திட்டு அடக்கிட்டே இருந்திருக்காங்க. ஐயா பார்த்துருக்கிறாரு, வந்த விஷயத்தை எதுக்காக வந்தாரோ அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு உடனே கிளம்பி போயிட்டார். நான் போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க நேராக வீட்டுக்குள்ளே சிரிச்சிட்டே வந்திருக்காங்க. ஐயா என்ன நிலமையில் இருக்காருன்னு பார்ப்போன்று. அந்த பிள்ளைங்க வரும்போது ஜட்ஜ் ஐயா இல்லை, அம்மா அப்பாட்ட கேட்டிருக்காங்க,
என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஐயா வந்தார், இந்த மாதிரி விசேஷத்தை கூப்பிட்டுட்டு போயிட்டாருமா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதை விட ஒரு ஜட்ஜு முன்னாடி நம்ம சிரிச்சிடக்கூடாதே, சிரித்தா அவருடைய நிலைமை என்ன ஆகும்? ஒருத்தர் இருக்காங்கன்னா கீழே திடீர்னு விழுந்துட்டாங்கன்னா அவர் விழுந்ததை தூக்கி விடணும். அவரை பார்த்து சிரித்தா அந்த இடத்துல நல்லா இருக்காது. அதனால் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் சிரிப்பை அடக்கி கொண்டோம் அப்படின்னு. நீ சிரிக்காமல் சிரிப்பை அடக்குனதான் எங்களுக்கு சிரிப்பாக இருக்குமான்னு அந்த பிள்ளைங்க சொல்கிறேன். சரி, இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டுமென்றால் உடனடியாக நமது வீட்டில் நாற்காலி செய்ய உடனே கமிட்டி கூடுறாங்க. வீட்டில் அத்தை இருக்குது, அப்பா கூட பிறந்த அக்கா. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, வீட்டில் வேப்ப மரம் இருக்குது, வேப்ப மரத்தை வெட்டி ஒரு நாற்காலி செஞ்சுருவோம் சொல்கிறேன். அதுதான் மூலம் வராது, நாற்காலியில் உட்காந்தா குளிர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, வேப்ப மரம் வேண்டாம், தேக்கு மரத்தில் செய்வோன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, தேக்கு மரம் வேணாம், செம்மரத்தில் செய்வோம். பாருங்கள், ஒரு நாற்காலி செய்வதற்கு எத்தனை ஆலோசனை நடத்துகிறார் என்று. ஒரு நாற்காலி சரி, இந்த நாற்காலி செய்வதற்கு யாரை போய் கூப்பிடுறது? அந்த ஊரில் தச்சன் கிடையாது, பக்கத்து ஊரில் ஒரு தச்சன் இருக்கார். அந்த தச்சன் ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு. அந்த தச்சன் செய்த நாற்காலி கவர்னர் விழாவில் அவர் அமர்ந்தாராம். இந்த நாற்காலி ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் புகழ்ந்தாராம். தச்சனை பார்த்து புகழ்ந்திருக்காரு. அவர் ஊரெல்லாம் பெருமையாக சொல்லியிருக்காரு, நான் செஞ்ச நாற்காலி பார்த்தியா, ஆளு நிறைய என்னை புகழ்ந்திருக்கார் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. சரி, அப்போ அவரை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு நாற்காலி செஞ்சு விடலான்னு முடிவு பண்ணுறாங்க. மரத்தை கொடுத்தாங்க, நாற்காலி அழகாக செஞ்சுட்டாங்க. செய்யும் போதே ரெண்டாக செய்ய சொல்லிட்டாங்க. வீட்டில் அம்மாவுடைய கூட பிறந்த அண்ணன் வந்திருக்கிறாரு, அவர் எனக்கு ஒரு நாற்காலி செஞ்சு கொடுமான்னு சொல்ல அவர் சரியான கஞ்ச பிசினாரு. வீட்டில் தாய்மாமா வந்திருக்கிறாரு. உடனே அம்மாவுக்கு ஒரே பரபரப்பு, ஒரே மகிழ்ச்சி. அம்மா என்ன பண்ணுறாங்க, நேராக அடுப்படிக்கு போகிறாங்க. எங்கள் அண்ணன் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு காப்பி தண்ணியை நல்லா ஆற்றி அப்படியே ஒரே பரபரப்பாக இருக்காங்க அண்ணனுக்கு போய் கொடுக்குறதுக்கு. இந்த பிள்ளைங்களாம் சிரிக்கிறாங்க. அப்பா பிள்ளைங்க 3 பேரும் என்ன சொல்கிறாங்க, டே போன வாரம் எங்கள் அண்ணன் தம்பி வந்திருந்தாங்க, அப்போ என்னை அடித்தா, இன்றைக்கி அவங்க அண்ணன் வந்திருக்கிறாரு, காப்பி தண்ணியை கொடுத்துட்டு நீ திரும்ப கோழி அடிக்க சொல்லுவாங்க. அவங்க சொந்தக்காரங்க வந்தால் கோழி அடிக்க சொல்கிறாங்க, ஏன் சொந்தக்காரன் வந்தால் என்ன அடிக்கிறாடா அவங்க அம்மான்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க. சரி, நாற்காலி தானே போனால் போகுதுன்னு சொல்லி நாற்காலி செய்ய கொடுத்தாச்சு. வீட்டுக்கு நாற்காலி வந்துருச்சு. வந்தால் ஒவ்வொரு ஆளும் நாற்காலியில் உட்காந்து பார்க்குறாங்க. பெரிய சிம்மாசனம் மாதிரி அந்த நாற்காலி. ராஜாக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிம்மாசனத்தில் ஏறி உட்கார்றதுக்கு நாற்காலி எவ்வளோ அம்சமாக இருக்கும். அதே போல் நாற்காலியில் வீட்டில் உள்ள பிள்ளைங்க முதல் முறையாக நாற்காலியில் உட்கார்றாங்க. அப்படி தடவி பார்க்குறாங்க. பையன் உட்காந்துட்டான், 2வது பொண்ணு உட்காந்துட்டான், அடுத்து அம்மா உட்காந்தாச்சு, அடுத்து அப்பா உட்காராரு. தொடச்சி உட்கார்றாங்க அந்த நாற்காலியை. சரி, எல்லாம் உட்காந்து முடிச்சாச்சு. பத்திரமா எடுத்து பூட்டி வச்சிடறாங்க நாற்காலியை. இந்த ஊரில் நாற்காலியை பூட்டி வச்சுருக்கான்னு விஷயம் ஊருக்கெலாம் தெரிஞ்சிருக்கு. இன்னார் வீட்டில் நாற்காலி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த ஊரில் திடீர்னு ஒரு துஷ்டி நடந்து போச்சு. ஒரு தாத்தா இறந்து போயிட்டார். அப்போ தாத்தாவை உட்கார வைக்கணும்னா இந்த இடத்துலலாம் பாருங்கள், ஒரு தாத்தா இறந்தவரை உட்கார வைக்கும் என்றால் நாற்காலி இல்லாத காலகட்டத்தில் எப்படி அவரை உட்கார வச்சுருப்பாங்க? எப்படி? சரி, தூணில் உத்தரம் சொல்கிற சபாஸ் 1, அடுத்து செவத்தில், ரைட்டு, சபாஸ் 2, அடுத்து வேற? இப்போ இறந்த பிற்பாடு அவர் சம்மணம் போட்டு அந்த காலு நிற்குமா? விரைச்சிடாது? சரி, இல்லாத காலகட்டத்தில். அருமை, நல்ல உங்களுடைய ஆய்வு மிக சிறப்பு. ஒவ்வொருத்தரோட ஆய்வு மிக சிறப்பாக இருக்குது. அவர் கீராவுடைய படைப்பில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் நாற்காலிக்கு பதிலாக, நாற்காலி இல்லாத காலகட்டத்தில் பதிலாக வீட்டில் குத்துவாங்கள உரல், அந்த உரலை உருட்டி அதில் ஐயா சொன்ன மாதிரி இந்த தூண்லாம் கட்டி வச்சுருப்பான்னு சொல்லிங்களா, தூணே இல்லை. ஒரு சில வீட்டில் வீடே இல்லை, வீட்டுக்கு கதவும் இல்லை. அந்த வீட்டில் எப்படி தூண் இருக்கும்? அப்போ தூண் இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி உரல் இருக்கும். அந்த உரலில் அவரை கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் அந்த ஊரில் ஒரு நிறைவாக நம்ம பிறவி பெருங்கடலை அடைய வேண்டுமென்றால் அதுக்கு நிம்மதியான ஒரு நாற்காலி கூட இல்லாத ஒரு சூழலில் நாற்காலி ஒரு வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சு அந்த ஊர் மக்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னார் இறைவனடி சேர்ந்து விட்டாங்க, நாற்காலி வேணும் அப்படின்னு சொல்லி இரவல் வாங்க வந்திருக்காங்க.
இவங்களுக்கெல்லாம் பாருங்களேன், இந்த இடத்துல யோசிங்க கொஞ்சம். நாற்காலி செய்வதற்கு பக்கத்து ஊர்க்காரனை போய் கெஞ்சி கூத்தாடி இல்லாத மரத்தெல்லாம் போய் தேடி கணிச்சு மரத்தை வெட்டி வீட்டுக்கு நாற்காலி வந்துருச்சு. அந்த நாற்காலியை பத்திரமா தொடச்சி நம்மளா தங்கத்தை, வீட்டு பெண்களுக்கு தெரியும், பின்னாடி பெண்கள் உட்காந்துருக்கீங்க, நகையை தான் போட்டு வந்து உடனே வீட்டுக்கு வந்தால் கலட்டி வைப்போம், பத்திரமா பாக்ஸில் எடுத்து பீரோவில் வைப்போம். இவங்க வந்து உட்கார நாற்காலியே பூட்டி வைக்கிறாங்க. அந்த சூழலில் நாற்காலியை இரவல் கேட்டு ஒருத்தர் வர்றார். அந்த இரவல் கேட்டது இறைவனடி சேர்ந்தவர்களுக்காக. சரின்னு சொல்லி கொடுத்துட்டா அந்த பிள்ளைங்க எல்லாரும் வந்து போகிறாங்க. அந்த நாற்காலியோட தாத்தாவை சேர்த்து வச்சு அழுகுறாங்க. ஒரு மாதிரியாக இருக்குது. திரும்ப அந்த நாற்காலி வருது, வீட்டுக்கு வந்துருச்சு. இரவல் வாங்கிட்டு போனாங்க, அந்த நாற்காலி திரும்ப வந்துருச்சு. வந்த அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யாராக இருந்தாலும் இருக்குல்ல, ஒரு மாதிரியாக இருக்குது. குழந்தைங்க தானே, பெரியவங்க ஒரு மாதிரியாக இருக்காங்க, குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எப்படி அந்த நாற்காலில் போய் உட்கார்றது? ஆசாசியாக ஓடி நம்ம உட்கார்ந்த நாற்காலி இந்த மாதிரி சூழ்நிலையை பார்த்துட்டு எப்படி நாங்கள் நாற்காலியை உட்கார முடியும் என்று எப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறது? யாராவது ஒரு நபரை வந்து உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. யாருமே உட்கார வரமாட்டேன்னாங்க. இப்படி ஒவ்வொரு நாட்கள் கடந்து கொண்டே போகுது. புதுசாக செஞ்ச நாற்காலியில் உட்கார்றதுக்கு யாரும் மனசு இல்லை. ஒரு குட்டி பாப்பா ஏன் எல்லாரையும் போய் கெஞ்சிட்டு என் தம்பியை உட்கார வைக்கிறேன்னு ஒரு குழந்தைய தூக்கி அந்த நாற்காலியில் உட்கார வச்சாங்க. அந்த தம்பிக்கு ஒன்றும் ஆகலை. அப்போ தான் பயம் போச்சு. பரவாயில்ல, ஒன்றும் ஆகலை, நீ நம்ம எல்லாம் உட்காந்துடலாம்னு. அப்புறம் வரிசையாக உட்காந்துட்டே அப்படி பழகிடுச்சு அந்த நாற்காலி. அந்த நினைவுகள் மறந்து போய்விட்டது. தாத்தா உட்காந்த நாற்காலியில் அந்த நினைவு மறந்துச்சு. மீண்டும் அந்த நாற்காலி பழகியாச்சு. சரி, இப்படியே தொடர்ந்து இன்னொருத்தர் இறந்து போயிட்டார். இன்னொருத்தருக்கு இரவல் கொடுக்குது. இப்படியே பழக்கமாயிட்டே போகுது. ஒரு கலண்டத்தில் நம்ம வீட்டிலே கேட்குறாங்களே, மாமா வீட்டில் ஒரு நாற்காலி இருக்குல்ல, அங்கே அனுப்பி விடுவோம் சொல்லி நேராக மாமா வீட்டுக்கு போங்க, எங்கள் வீட்டு நாற்காலி எங்கள் வீட்டு மாமா வீட்டில் இருக்குது, அவர் வச்சுருக்கிறாரு, நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லி. அவர் தாய்மாமே வடிகட்டுன கஞ்சை, எச்சு கையால் கூட காக்கா ஓட்ட மாட்டார். அவர் நாற்காலியை நல்லா பூட்டி பீரோலுக்குள்ளே வச்சுட்டார். எல்லாம் கலட்டி தனித்தனியாக அங்கிட்டு பீரோவில் வச்சுட்டார். எப்பா எப்படியாவது எனக்கு நாற்காலி வேணும், வேறு வழி இல்லை, சரியா நாற்காலி தானே வேணும், வீட்டில் இருந்தால் எடுத்துக்கொண்டு வந்தவங்க நாற்காலியை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சதை புதுசாக கொண்டு போய் வச்சுட்டாங்க. திரும்ப கொண்டு வந்தாங்க அந்த நாற்காலியை. தாய்மாமா என்ன சொன்னார்? எச்சு கையால் ஓட்டாத ஒரு நாற்காலி நீயே வச்சுக்கோ, நாற்காலி வேணாம், அந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் நாற்காலி தேவைப்படுது, நான் வெறும் தரையிலே அமர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு நாற்காலியை இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு, அதாவது ஊரில் இந்த மாதிரி விசேஷங்கள் நடந்தால் அவர்களுக்கு ஒரு நாற்காலி தேவைப்படும் என்பதற்காக பொது காரியங்களுக்காக ஒரு நாற்காலியை கொடுத்துட்டாங்க, செஞ்ச நாற்காலி. இப்போ வீட்டில் நாற்காலி இல்லை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நாற்காலி இல்லாத காலகட்டத்தில் அதை வந்து ஒருத்தர் கொடுக்குறாங்க நம்பிக்கையோடு, இன்னொருத்தர் கொடுத்தா அதை திரும்ப வாங்கினா அதே நம்மளால் உட்காரிக்க கஷ்டமாக இருக்குது, அதனால் அங்கேயே இருக்கட்டும்னு ஒரு மனப்பான்மையோடு கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு நாற்காலிக்கே இவ்வளோ பெரிய கதை இருக்குது அப்படின்னா, இன்றைய சூழலில் நம்ம விதவிதமான நாற்காலியில் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அவர் படைப்பு வந்து யதார்த்தமாக இருக்குது, உண்மையே எழுதுகிறாரு. சரிங்களா? நாற்காலி பார்த்துட்டோம். இப்போ கொத்தை பருத்தி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். கொத்தை பருத்தி, அது என்ன கொத்தை பருத்தி? கொத்தை பருத்தி, பருத்தி எல்லாருக்கும் தெரியும், கரிசல் காட்டில் பருத்தி அதிகமாக விரியும். ஒரு சில வீடு, ஒரு 10 வீடு இருந்துச்சு அப்படின்னா ஒரு வீட்டுக்காரனுக்கு காட்டில் வந்து பருத்தி அந்த சொலை வெடிக்காது. பார்த்தீங்களா? ஒரு சிலருக்கு வந்து ஒருத்தர் காட்டுக்காரருக்கு சின்ன செடியாக இருக்கும், காய் நிறையா இருக்கும், கொத்து கொத்தாக வந்து பருத்தி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். அந்த விவசாயம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு சில குடும்பத்துக்கு பருத்தி வந்து 1-2 சொல்ல தான் இருக்கும். அந்த கொத்தையாக பருத்தி வர்ற ஒரு வீடு மிகப்பெரிய ஜமீன்தார் வீடு. அது கிட்டத்தட்ட பல ஏக்கர் நிலம் இருக்குது, பண்ணைகள் நிறைய இருக்குது, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை நிறைய இருக்குது. வத்தல், தானியங்கள், மிளகாய், இப்படி நிறையா போடுற தானியங்களுக்கென்ற சத்திரம், இதை மாதிரி பல்வேறு அரங்கம் வந்து ஒவ்வொரு தானியத்திலும் வச்சுருக்காரு. பாருங்கள், இந்த மாதிரி இதை விட நம்ம நூலகத்தை விட பெரிய பெரிய மடங்களை ஊரளவுக்கு அவருக்கு வந்து தானியம் போடுறதற்காகவே நல்ல கட்டிடத்தை கட்டி வைத்திருக்கிறார். ஒரு சம்சாரி, பெரிய சம்சாரி என்று சொல்கிறார். சரி, இவர் வீட்டில் பொண்ணு இருக்குது. இந்த பொண்ணை வந்து எடுக்கிறதுக்காக அதே ஊரை சேர்ந்த இவருக்கு ஒரு பேர் வைக்கிறார், கோணப்ப நாயக்கன்னு பேர். இந்த சம்சாரிக்கு பேர் கோணப்ப நாயக்கர். பக்கத்தில்
இருந்த பக்கத்து வீட்டில் இருந்தவர் வந்தட்டி நாயக்கன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் தான் நிலம் இருந்துச்சு, அந்த நிலத்தை விற்று மகனை பெரிய கலெக்டருக்கு படிக்க வச்சுட்டாங்க. கலெக்டர் உத்தியோகம், ஜில்லாவுக்கே கலெக்டராக போகிறார். கலெக்டர் உத்தியோகம் கிடச்சிருச்சு. மகனுக்கு இந்த மாதிரி பெரிய வீட்டில் பொண்ணு எடுக்கணும், சம்சாரி வீட்டில் தான் பொண்ணு எடுக்கணும், அவருக்கு நீண்ட நாள் ஆசை. நேராக பெண்ணு கேட்டு வர்றார். யார்? வந்தட்டி நாயக்கர் கோணப்பா நாயக்கர்கிட்ட, ஓ வீட்டில் பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு என் மகன் ஜில்லாவுக்கு கலெக்டரு கொடுப்பான்னு கேட்குறாரு. வீட்டில் உள்ள பொம்பளைங்கள்லாம் சன்னல் ஓரத்துக்கு பின்னாடி நின்று, அப்பா மாமனாரை பார்த்தாலே நல்லா தான் இருக்காங்க, அதனால் மாப்பிள்ளையும் நல்லா தான் இருப்பாங்க, எப்படியாவது பேசி சம்மந்தம் முடிக்க சொல்லுங்கன்னு வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் விருப்பம். ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, பெரிய சம்சாரி, ஓ மகன் வேலை தான் பார்க்குறாரு, தோட்டந்தரவு இருக்கா, காணி நிலமாவது இருக்கா, இல்லை. அப்போ ஒன்றுமே வேலையை நம்பி மட்டும் எப்படி நான் என் பொண்ணை கொடுக்குறது? எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வேலை அவனுக்கு மட்டும்தான். அந்த வேலை இல்லை அப்படின்னா ஏன் பெண்ணு நடுத்தூரில் நிற்பா. இதே ஒரு சம்சாரிக்கு கட்டி கொடுத்தா அப்படின்னா அந்த நிலத்தை வைத்து படைச்சிக்கிருவா. அதனால் வேலை பார்க்குற ஒரு காலகட்டத்தில் ஐயா மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும், முன்னாடி வேலை பார்க்குறவங்களுக்கு பெண் தர மாட்டாங்க, வேலைக்கு போகிறதே சற்று மதிப்பு குறைவாக இருந்தது. சம்சாரி நிலம் வைத்திருக்கிறவர்கள், விவசாயம் பார்க்குறவர்கள் மரியாதை இருந்தது. இவர் என்ன பண்ணுறார், பெண் தரமாட்டேன்னு அடித்து சொல்லார். ஒரு ஜில்லாவுக்கு கலெக்டரானவர் ஒருத்தருக்கு பெண் தரமாட்டேன்னு சொன்னவர், அவர் பெண்ணுக்கு ஒரு சம்சாரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். பேரன் பிறக்கிறான், பேரனுக்கும் அதே சம்சாரி வேலை தான் கற்றுக்குறாங்க. வீட்டில் 6 பொம்பளை பிள்ளைங்க, 7 பசங்க, பெரிய பெரிய அத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது, அத்தனை ஏக்கர் பெரிய பங்களா இருக்குது, அனைத்தும் இருந்து மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை நிறைய இருக்குது. 13 பங்காக பிரித்தாங்க அப்படின்னா கொஞ்சம் தான் வருது ஒரு ஆளுக்கு. நொடித்து போய்விட்டது குடும்பம். அப்போ பேரனுக்கு பெண் கேட்டு அழைகிறார். அப்போ பொம்பளை பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க, சமூகம் காலம் மாறுது. அப்படியே ஒரு 30 வருடம், அதாவது வந்தட்டி நாயக்கர் வரும்பொழுது கோணப்ப நாயக்கருக்கு 50 வயசு, ஒரு 30 வருடம் கழித்து பேரனுக்கு பெண் பார்க்க போகிறார். அப்பொழுது அவருக்கு வயசு 80 வயசில் பேரனுக்கு பெண் கேட்டு போகும்போது ஒரு பெண்ணும் கிடைக்கல. பெண்கள் சொன்ன பதில் என்னவென்று கேட்டால், நான் சம்சாரிக்கு வேலை செஞ்சா நான் வெள்ளையா இருக்கிற, நான் காட்டில் போய் களை எடுத்தேன்னா கருப்பா போயிடுவேன். ஒன்று. அடுத்து கருப்பா நான் களை எடுத்து போனாலும் எனக்கு காலையில் போயிட்டு சாயந்தரம் இன்னைக்கு கூலி வேலைக்கு பார்க்குறவங்க கூட நிம்மதியாக இருக்கிறாங்க. சம்சாரி வேலை பார்த்தோம் அப்படின்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வயலில் சாகணும், அதற்கு பிற்பாடு வீட்டு வேலை செய்யணும். வீட்டு வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, வாயிலா ஜீவராசிகள் இருக்குது, அதை கவனிக்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், இத்தனையும் எங்களால் முடியாது. அதனால் எங்களுக்கு தேவை சம்சாரி வேண்டாம், சம்சாரி மாப்பிள்ளையெல்லாம் தகுதி இல்லை, அவங்களெல்லாம் நான் விட்டுட்டு நான் சாதாரண வேலைக்கு செல்கின்ற, அது கூலி வேலை மாப்பிள்ளையாக இருந்தால் பரவாயில்லன்னு பெண்கள் கூலி வேலை மாப்பிள்ளைகள், வேலை பார்க்குற மாப்பிள்ளையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இவருக்கு ஒரே பயம், கோணப்ப நாயக்கர் ஒரே பயம், கலெக்டர் ஜில்லா கலெக்டர் மாப்பிள்ளையே ரிஜெக்ட் பண்ணோம், இன்னைக்கு நம்ம பேரனுக்கு மாப்பிள்ளை கிடைக்கலையடா. அப்போ விவசாயத்தின் நிலை குறைந்து போய்விட்டதே என்ற ஒரு வருத்தத்தில் இருக்கு. இந்த கதையில் அவர் எழுதினது, விவசாயத்தின் மதிப்பு நன்றாக இருந்தது, அதன் மதிப்பு குறைந்து விட்டது என்பதை இதை எழுதுகிறார். இது எழுதுனது எல்லாம் உண்மைதான். இதை படிக்கும்போது நம்ம சிந்திக்க தான் தோணும். இப்போ அனைவருமே எல்லா பல்துறை வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்போ விவசாயத்தை யார் பார்க்குறது? சாப்பிட்றதுக்கு வேணும்ல, அந்த விவசாயத்தை யார் பார்க்குறது? அந்த நிலையை அவரை தெல்ல தெளிவாக எழுதியிருக்கிறாரு. சரி, இந்த 2 பார்த்தோம், இன்னும் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இன்னும் ஒரு 2-3 விஷயம் பார்த்துடலாம். கொத்தை பருத்தி பார்த்தோம், நாற்காலி பார்த்தோம். அடுத்து ஜடாயு என்ற ஒருத்தர் மிக அற்புதமாக ராமாயணத்தில் அனைவரும் படித்திருப்பீர்கள். ராமாயணத்தில் ஜடாயு அவர் யார் தெரியுமா? ஜடாயு அவர் செய்த வேலை சொல்லுங்க பார்ப்போம். சரி, ரைட்டு. சிறப்பு, அருமை. அதை விட கூடுதல் செய்தி, தசரதருக்கு ஜடாயு நண்பர் கூட, நண்பர். ஐயா கரெக்டாக சொல்கிறாங்க, தசரதனுக்கு ஜடாயு நண்பர்.
இங்கே பாருங்க, தாத்தப்ப நாயக்கர், ஏன்னா பேரெல்லாம் வந்து அவர் சமூகத்தை சார்ந்த கதைகள் தான் எழுதுறாரு. அப்போ அந்த ஊரில் அந்த பேர் உள்ளவர் கோவில்பட்டி. அவர் போகணும். கோவில்பட்டிக்கு எது போனால், இன்றைக்கெல்லாம் வீட்டுக்கு ஏதாவது ஜாமான் வாங்கணும், டவுனில் நம்மலாம் இருக்கிறோம், நினச்ச நேரம் வீட்டுக்கு சமையல் பண்ணிகிட்டே இருக்கோம். தக்காளி இல்லையா, பக்கத்தில் கடையில் போய் தக்காளி வாங்கிட்டு வந்துடுறோம். இல்லை மிளகாப்பொடி இல்லையா, சீரகம் இல்லையா, இல்லை இன்னைக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஊரோட பரப்பனை மிதப்பனை எல்லாம் வேணும், பக்கத்தில் டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் அவர் காலகட்டத்தில் ஒரு காலையில் ஜாமான் வாங்க போகணுன்னா இரவு தங்கியிருந்து மறுநாள் தான் வர முடியும். நடந்து போகணும், இல்லைன்னா அதை மிதிவண்டி சொல்லுவாங்க இல்லையா, அதில் போய் தான் வாங்கணும். அப்போ கோவில் இவருடைய ஊர் வந்து இடைச்சவல். கோவில்பட்டிக்கு போகிறாரு. அதுவும் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போவார், இல்லைன்னா 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போவார். வீட்டுக்கு தேவையான அனைத்தும் வந்து 1 வருடத்துக்கு தேவையான ஜாமான்களே மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுவார். கோவில்பட்டிக்கு போகிறாரு, வாங்கி ஜாமானெல்லாம் வாங்கியாச்சு. அவர் நண்பர் வீட்டு திருநையில் ஜாமானத்தை வச்சுட்டு அங்கேயே தூங்குறாரு. இரவு வந்து ஒரு சுமார் 7 மணி இருக்கும். அப்போ தூங்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்து ஒரு பெரிய சத்தம். ஒரு பெண் வந்து ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன சத்தம்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு 4 பேர் அவரை வந்து துரத்திட்டு வர்றாங்க அந்த பெண்ணை. இவர் நல்ல ஆள் வாட்ட சட்டமாக வளர்ந்துருப்பார். கல் எடுக்கிறார். அப்போ அந்த 4 நபர்கள் சொன்ன விஷயம், ஐயா புருஷன் பொண்டாட்டி சண்டை, நீங்கள் தலையிடாதீங்கன்னு ஒருத்தர் சொல்கிறார். பக்கத்தில் அவர் தங்கியிருந்த வீட்டுக்கார் நண்பர் சொல்கிறாரு, டேய் உன்னோட வேலை என்ன, உன் வீட்டுக்கு ஜாமான் வாங்க வந்த, உன் வீட்டு உனக்குன்னு மனைவி இருக்கா, உனக்குன்னு பிள்ளைங்க இருக்காங்க, உனக்குன்னு பொறுப்பு இருக்குது, வந்தையா வேலையை பார்த்தியா ஜாமான் வாங்கினியா விடியக்கால வீட்டுக்கு போப்பார். இதில் எதுக்கு பொதுநலம், ஊரில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குன்னு அவர் சத்தம் போடுறார். இருந்தாலும் இவருக்கு பொதுநல சேவை அதிகம். இவர் அந்த பெண் கத்துறதை பார்த்து தாங்க முடியல, என்னம்மான்னு போகிறார். ஐயா என்னை காப்பாற்றுங்க, ஐயா என்னை இப்போ காப்பாற்றுங்கன்னு சொல்லி காலில் விழுந்து கதறாங்க. சரி அந்த பசங்கிட்டலாம் கேட்குறாங்க, இவர் இந்த வீட்டு பொம்பளையாள் நைட்டெல்லாம் இருக்க மாட்டுது, எங்கேயா ஊர் சுத்த போயிடுது, அதனால் நாங்கள் இந்த பிள்ளையை திருத்துறோம் அப்படி சொல்லி 4 பேர் சாத்துறாங்க அந்த பெண்ணை. பக்கத்தில் புருஷமண்டா சந்தைக்கு நம்ம போனால் தப்பாயிடும், அதனால் வேண்டானே இவர் கொஞ்சம் ஒதுங்கிடுறாரு. அந்த பெண் கத்திக்கிட்டே போகுது. கத்திக்கிட்டே போனதுக்கப்புறம் இவருக்கு கதை தெரிய வருது. என்னென்னா, பக்கத்து ஊரில் புருஷன் முன்னாடி சண்டை நடந்துட்டு வீட்டுக்கார்ட்ட கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு வரலான்னு வருது. வர்ற வழியில் இருட்டிருச்சு. உறவுக்காரவங்க கோவில்பட்டியில் இருக்காங்க. உறவுக்காரங்க வீட்டில் தங்கிட்டு விடியக்கால போகலான்னு போகுது. உறவுக்காரங்க வீடு இருட்டானதுனால தெரு தெரியல. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க அந்த 4 பேரும் அந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க, வாமா நான் அந்த பக்கம்தான் போகிறேன் வழி சொல்கிறேன்னு கூட்டு போய் கதையெல்லாம் கேட்டு, புருஷன் பொண்டாட்டி சண்டை அப்படின்னா நீ காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிட்ருக்க மாட்டேன், புருஷனை திட்டுற மாதிரி திட்டி காப்பி தண்ணி வடை இதெல்லாம் வாங்கி கொடுத்தோட மட்டுமில்லை, அப்படியே ஆதங்கத்தில் அந்த பெண்ணு சாப்பிட்டு இருக்கும்போது பின்னாடி முதுகில் ஒருத்த கையை வச்சான். இந்த பெண் வந்து விழித்து கொண்டாள். அப்போ தவறான செயல்களில் நம் பின்னாடி தொடர்ந்து கொண்டு வருகிறார்கள், இவர்களிடமிருந்து நாம் மீட்டு நல்ல நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்று கத்துகிறாள். கத்துகிற பொழுது ஊரில் உள்ளவங்களாம் கேட்குறாங்க, மீண்டும் அதே பதில், புருஷன் பொண்டாட்டி சண்டை. புருஷன் பொண்டாட்டி சண்டைனா அது உண்மை நினச்சி யாரும் வந்து பஞ்சாயத்துக்கு வரமாட்டாங்க. புருஷன் வந்து தெருவில் போட்ட பொண்டாட்டி அடித்தா கூட யாரும் வரமாட்டாங்க. அதே நிலைமை அன்னைக்கு இருந்தது. ஆனால் உண்மை அது இல்லை. அவர்கள் 4 பேர் இந்த பெண்ணை வந்து சீரழிக்க வந்தவர்கள். அப்போ இவருக்கு தூங்குறாரு தாத்தப்பா நாயக்கில். இருந்தாலும் ஏதோ ஒன்று உறுத்துது, அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று மீண்டும் போகிறார். போகும்போது அந்த பெண்ணை வந்து சீரழித்து விட்டார்கள். இவர் கல்லை எடுத்து 4 பேரில் 2 பேர் குறி தப்பாமல் அடிக்கிறார். 2 பேருங்க. இப்போ இங்கே பிளேயர்ஸ் யாராக இருக்கீங்களா தெரியல, நல்லா குண்டெறிதல் சொல்கிறீங்க இல்லையா, அந்த குண்டெறிதல் போட்டீங்க அப்படின்னா கரெக்டாக நச்சுன்னு போய் உட்கார அந்த குழி தடம் இருக்கும். அதே போல் ஒரு கல் எழுதுகிறார், பின்மண்டையில் விழுந்து அந்த மண்டை உடஞ்சி கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. 4 பேரில் 2 பேர். மிச்சம் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, பின்னாடி கூட வந்து அந்த தாத்தப்ப நாயக்கரை வந்து கீழே விழுக தட்டி அவரை வந்து வெட்டிடுறாங்க. கை இடது கை தனியாக, ஜடாயு அதுக்கு தான் பேர் மிக சரியாக வச்சுருக்கிறேன், இடது கை தனியாக வலது கை தனியாக வெட்டிடுறாங்க. ரத்தம் பீரிட்டு பாயுது. பீரிட்டு பாயக்கூடிய நிலையிலும் கூட அவர் அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும், அவர்கள் கொலை செய்ய முயல்கிறார்கள் அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து அவர் வந்து அந்த பெண்ணையம்மா நீ ஓடி போயிருமான்னு கத்துற. ஐயா என்னால் உங்களுக்கு இந்த அவமானமா, என்னால் இந்த இரத்த வெள்ளத்தில் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களே என்று நினைத்து அந்த பெண் அழுதுகிட்டே இருக்கு.
அப்போ இவர் சாகிற சமயத்தில் கூட ஜடாயு பார்த்தீங்கன்னா துடிதொடுத்து இறக்கைகள் வெட்டப்பட்ட பின்பும் கூட துடிதொடுத்து கொண்டு இருந்த பின்பும் கூட உயிரை பிடித்து கொண்டார். ராமன் வருவான், ராமனிடம் சீதை கடத்தி கொள்ள திசையை சொல்ல வேண்டும் என்பதற்காக உயிரை பிடித்து கொண்டு இருந்தார். அதே போல் இவர் யாராவது வருவாங்களா, நம்ம இந்த நிகழ்வை அவரிடம் சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய தோழன் கூப்பிடுறார். கிருஷ்ணா கிருஷ்ணா ஓடிவாப்பா ஓடிவாப்பான்னு கூப்பிடுறார். இவர் வெட்டிய சத்தமெல்லாம் இல்லை, எனர்ஜி இல்லை, ஆற்றல் இல்லை. அப்போ இவருடைய சத்தம் மேலே கேட்கவில்லை. கொஞ்ச நேரத்தில் கழுகுகள் வட்டமிட்டன. இவர் நிலை இறந்து போன ஒரு நிலை. அப்போ தயிர்காரமாக பார்க்குறாங்க, அவர் யார் பெத்த பிள்ளையோ இப்படி கிடக்கு என்று தயிர்காரமாக பார்க்குறாங்க. அப்போ இவர் எழுதின இந்த ஜடாயு மிக பொருத்தமான ஒரு கதாபாத்திரம். தன் குடும்பம் இருக்குது, தன் குடும்பத்துக்காக அல்லாமல் ஒரு பொதுநலத்திற்காக ஒரு பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன் உயிரை நீத்தவர். அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறாங்க. உயிருக்காக பயப்படாமல் தன்னுடைய உயிரையும் கொடுத்து இன்னொரு பெண்ணை காப்பாற்ற வேண்டும். ஜடாயுவின் நிலைமையை இங்கே நேரடியாக லைவாக பார்த்திருக்கிறார் நமது கீரா அவர்கள் என்பது புலனாகிறது. சரி, சோத்துக்கு உப்பு இல்லாமல் கூட இருந்துடலாம், வாழ்க்கைக்கு நட்பு இல்லாமல் இருக்க முடியுமா? நட்பு என்பது அவசியம்தான் இல்லையா? இந்த கீரா பார்த்த நட்பு என்பது வித்தியாசமான ஒரு நட்பு. ராமி என்ற ஒரு பெண், 8 வயசு தான். அந்த பெண் அப்பா குடிப்பழக்கம் நிறையா இருக்குது, நிறைய திருட்டு வேலைகள் செய்கிறாரு. அதனால் அம்மாவை குடித்து அடித்து விட்டார், கொன்று விட்டார். அம்மா கிடையாது, 8 வயசு குழந்தைக்கு அப்பா சரியில்லை, அம்மாவை கொன்னுட்டார். அப்புறம் அந்த பெண்ணு அம்மாவை கொன்னதுக்காக அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. பாருங்கள், குடும்பத்தில் தாய் தகப்பன் இல்லை என்றால் அந்த குழந்தையின் நிலை என்னவாகும்? பரிதாப நிலைக்கு ஆளாகும். அந்த குழந்தை யாரோ சொந்தக்காரர் வீட்டில் வளருது. அவர்கள் அந்த குழந்தை என்ன செய்கிறார்கள் என்றால், பரன் கருது அடிப்பாங்க இல்லையா, காட்டில் கருது இருக்கும், அந்த கருதுக்கு காவலுக்காக அனுப்புகிறாங்க. 8 வயசு குழந்தைய இன்றைக்கெல்லாம் நமக்கு அழகாக சட்டம் வந்துருச்சு, எத்தனை வயசு வரைக்கும் வேலை போகக்கூடாது, சபாஸ். குழந்தை திருமண சட்டம் இருக்குது, அதே போல் தொழிலாளர்கள் நல்ல சட்டம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் குழந்தையிலேயே வேலைக்கு அனுப்புகிறாங்க. அது கடினமான வேலை. காட்டில் யாருமே இல்லாத ஒரு சூழலில் பறன் மேலே இப்போ கிளிகள் பறவைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா விடிய காலையில் தான் அந்த கதிர்களை கொத்த வரும், சாப்பிட வரும். மயில்கள் வரும், புறாக்கள் வரும், நிறையா குருவி, இந்த மாதிரிலாம் மக்காச்சோளம், கம்பு, இந்த மாதிரி நிறைய திணைகள், வரகு இதெல்லாம் இருக்கும். நல்லா விளைஞ்சு நிற்கிற கதிர், விவசாயி நல்லா விளைஞ்சு நிற்கும். இந்த மாதிரி குருவி சாப்பிட்டு போயிடும். அப்புறம் விலை இல்லாது ஒன்று பேஞ்சிக்கிடும், இல்லைன்னா காஞ்சிக்கிடும், ஏதோ ஒரு அழிமாத்திரம் நடக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காவலுக்கு ஒரு ஆளை நியமித்து வைத்திருக்கிறார். இந்த பொண்ணை காட்டு காவலுக்காக நியமிக்கிறார்கள். நேராக அந்த பாப்பா போகுது. போனால் பறன் இருக்குது. பறன் கீழே 4 குச்சி, மேலே நம்ம பில்லர் மேலே ஏறினா சென்னை முழுவதும் தெரியும். அதே போல் அந்த பெண் காட்டில் அந்த பறன் மேலே ஏறிச்சு அப்படின்னா அவங்க வயல் முழுக்க தெரியும். எந்த பறவை எங்கே சாப்பிட்டாலும் அது தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சாலும் இந்த பெண் கத்திக்கிட்டே இருக்குது, வடக்க யாரு கழுத, வடக்க யாரு கழுத, தெற்க யாரு கழுத, தெற்க யாரு கழுத, கிழக்க யாரு கழுத, கிழக்க யாரு கழுத, மேற்கே யாரு கழுத, மேற்கே யாரு கழுத, இப்படி கத்திக்கிட்டே இருக்கு. இப்படி கத்துனா பறவைகள் இருந்தாலும் போய்விடும். யாராவது கயவர்கள் கம்பை திருட வந்திருப்பார்கள், அவர்கள் இருந்தாலும் காட்டில் ஆட்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டு அவங்க ஓடி விடுவாங்க. அதற்காக இந்த மாதிரி ஒரு சூட்சமத்தை அவங்க கையாண்டிருக்காங்கன்னு தெரியுது. கீரா அவர்கள் கதையில் எழுதியிருக்கிறாரு. கத்திட்டு இருக்கு, பனி பயங்கரம். இந்த மாதிரி இப்போ பனிக்காலம்தான். இதே போல் கதிர அறுக்கிற காலகட்டத்திலையும் அந்த குழந்தைக்கு பனி, நாக்கில் வார்த்தை வரல, இருந்தாலும் நடுங்கிக்கொண்டே தன்னுடைய பாவடையை அப்படியே இடுக்கி கொண்டே அந்த குழந்தை இந்த மாதிரி கத்திக்கிண்டே இருக்கு. சரி, யாரும் இல்லை. அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா, கம்பை பிடுங்காதே, கம்பை பிடுங்காதே, கக்கத்தில் வைக்காதே, கம்பை பிடுங்காதே, கக்கத்தில் வைக்காதே, ஊதி ஊதி திங்காதே, உள்ளங்கை நக்காதே, மானத்தை பார்க்காதே, மானத்தை பார்க்காதே, வயிறு வீங்கி சாகாதே. அற்புதமான ஒரு சொலவட மாதிரி இந்த ஒரு பாடல் அந்த சிவேகத்தில் எழுதியிருப்பார் கீரா அவர்கள். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம காலகட்டத்தில் திருடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பங்காட்டில் கம்பை ஒடிப்பாங்க.
ஒடிக்கிறத வந்து அந்த கம்பை வந்து பார்க்காம இருக்கணும் அப்படின்னா ஒரு துணியை போட்டு கக்கி அப்படியே கக்கத்தில் இடுக்கி கொண்டு வரேன். அப்போ பிடுங்காதீங்க, கக்கத்தில் இடுக்காதீங்க, நசுக்கி சாப்பிடாதீங்க, ஊதி ஊதி சாப்பிடாதீங்க. அப்போ ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து நக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்கிறார். அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால இந்த பாடல் மூலியமாக கீரா அவர்கள் சொல்லியிருக்கார். இப்படி கத்திக்கிட்டே இருக்கு. சரி, உடனடியாக என்ன பண்ணு, இந்த பிள்ளைக்கு பசிக்குது, ஒன்றும் கிடையாது, காட்டில் என்ன இருக்கும், ஒன்றும் கிடையாது, எப்பயாவது ஒரு நாள் 3 வேளை கஞ்சி கிடைக்காது, இரவு மட்டுமே அந்த வீட்டில் உள்ளவர்கள் குதிரைவாளி கஞ்சி கொடுப்பாங்க. நெல்லுச்சோறு கிடையாதுங்க, குதிரைவாளி கஞ்சி தான் கொடுப்பாங்க. இப்பேற்பட்ட குதிரைவாளியை சாப்பிட்டு கொண்டு இருந்த ஒரு பொண்ணு, பக்கத்து நிலம் நட்பு, ஒரு பையன் ராஜான்னு ஒரு பையன், சிநேகம் 8 வயசு, அவனுக்கு 8 வயசு. அவன் வந்து முதலாளி பையன், ஒரு முதலாளியோட அந்த ஊர்லேயே வந்து பெரிய நிலக்கிழார் ஜமீன்தார் என்று சொல்வார்கள் இல்லையா, அவர்களோட பையன். நல்லா இந்த பொண்ணும் நல்லா வெகுளியாக சிரிச்சுட்டே பேசும், அந்த பையனும் வெகுளியாக பேசி கொண்டு இருப்பான். 2 பேருக்கும் வந்து ரொம்ப நாளாக ஸ்நேகம் இருக்குது. எது கொண்டு வந்தாலும் பெருமாள் கோவிலில் அவளுடைய மா ஜீனி என்று சொல்ல, பெரிய பெரிய ஜீனி, இப்போலாம் நுணுக்கமாக நைஸ் ஜீனி இருக்கும், அப்போ பெருசு பெருசாக இருக்குது ஜீனி எல்லாமே. அந்த ஜீனியை போட்டு அவள் வந்து கோவிலில் கொடுக்குறத மார்கழி மாத பனியில் இந்த பிள்ளைக்காக வந்து கொண்டு வந்து கொடுப்பான் அந்த பையன், ராஜா என்ற பையன். அது இவளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். திருப்பதி லட்டு எப்படி இருக்கும், அதை விட வந்து இந்த பிள்ளைக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். அவர் கொண்டு வந்து அவளை வந்து ரொம்ப ஸ்நேகமாக சாப்பிடுவாங்க. அடுத்து என்னது, கண்ணாம்பூச்சி விளையாடுவாங்க, பூனை அதாவது பூனை எப்படி அந்த பிள்ளைக்கு கண்ணு வந்து பார்த்திங்கன்னா பூனை மாதிரியே கண்ணு இருக்கும். அதை வச்சு அந்த ராஜா என்ன பண்ணுவான், பூனை மாதிரி, பூனையெல்லாம் எப்படிலாம் ஆக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஆக்ட் பண்ண சொல்லுவான். ஓடி பிடிச்சி விளையாடுறது, வானத்தில் வந்து குருவி பறக்கும் பார்த்திங்களா, இப்போல்லாம் குருவி இங்கே இருக்கா என்னன்னு தெரியல, சிட்டுக்குருவியெல்லாம் அப்படியே 8 மாதிரி பறக்கும், 7 மாதிரி பறக்கும். மலை உயர்ந்த அளவில் மலை மொழி பார்க்குறதுக்கு அதோட வடிவம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி முக்கோணம் மாதிரி பறக்கும். திடீர்னு வந்து வடிவத்தை மாற்றிக்கொண்டே போகும், எஸ் மாதிரி அப்படியே படிக்கும். அதோட வடிவங்கள் வந்து பல நிலையில் இருக்கும். அந்த வடிவத்தை பார்த்து அந்த பிள்ளைங்கள் ராஜாவும் ராமினியும் மிக சிறப்பாக அந்த வடிவங்களை பார்த்து இவர்கள் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் அந்த விளையாட்டோடைய ராமி என்ற பெண் வந்து காணாமல் போகிறான். வயசாகுது, ஒரு 15 வருஷம் கழித்து மீண்டும் வருகிறான். அந்த ஸ்நேகம், சின்ன வயசில் தொடர்ந்த ஸ்நேகம் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுது. ராஜாவுக்கு வயசாகுது, ஒரு நாளில் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ராஜாவுக்கு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க, குழந்தைய பிறக்குது. திடீரென்று ஒரு கல்யாணத்துக்காக அந்த ராமி என்ற பெண் வருது. வரப்பொழுது ராஜா நாம் நண்பன் தெரியும், ராஜாவை கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் ராஜாவுக்கு ராமியை வந்து தெரியல, அடையாளம் தெரியல. அவளுடைய பேச்சு, அவளுடைய அந்த அங்கு அசைவுகள், அதை பார்த்து அவருடைய சிரிப்பு அலைகள், இதை பார்த்து அவன் கண்டுபிடிக்கிறான். இது ராமி மாதிரி இருக்கே, சின்ன வயசில் பேசின அதே பேச்சாக இருக்கே என்று கண்டுபிடிச்சு ராமி தான், நான் சிநேகிதி தான் வேகமாக போய் பேச போகிறான். ஆனால் அங்கே தாங்க ஒரு விஷயத்தை வச்சார் நம்ம கீரா. நண்பன் தெரியும் அந்த பொண்ணுக்கு, இந்த பையனுக்கு தோழின்னு தெரியும். இந்த பையன் வந்து பேச போகிறாரு, ஆனால் அந்த பெண் வந்து பேசலை. அப்போ உள்ள சூழ்நிலை, வளர்ந்த பின்பு ஒரு பெண்ணானவள் ஒரு ஆணிடம் பேச முடியாது, வீட்டுக்காரமா தவிர வேற பெண் வந்து பேச முடியாத ஒரு இன்றைக்கு உள்ள ஒரு ஸ்நேகம் வந்து சுதந்திரமான ஸ்நேகம் அன்றைக்கு இல்லை. இன்றைக்கு வந்து சொந்தக்காரங்க கூட வினயமாக நினைப்பாங்க. இன்றைக்கி வந்து நட்பு என்பது மிக மிக நல்ல நட்பாக இருக்குது. ஒரு ஆணாக சேர்ந்து பெண்ணாக சேர்ந்து இருந்தாலும் சரி, நட்புகளால் இன்றைக்கி உயர்ந்தவர்கள் நிறையா இருக்கிறார். நண்பர்களாக சேர்ந்து திருமணம் முடித்தவர்கள் இருக்கிறார்கள். அப்போ பக்கத்து வீட்டில் இன்றைக்கி சொந்தக்காரன் பக்கத்தில் இல்லை, ஆனால் நண்பர்கள் நிறைய உதவிகள் செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த காலகட்டத்தில் நட்பு, ஒரு ஆண் பெண் நட்பு என்பது அது ஒதுக்கப்பட்டதாக இருந்தது. அந்த பெண் ஏதாவது தவறாக நினைத்து விடுவார்கள் என்று அந்த பெண் ஒதுங்கி போகிறான். இவனுக்கு நம்ம ராமி இந்த நட்பு எப்படியாவது தொடரணும்னு நேராக வந்து அந்த பெண்ணை தேடி போகிறாங்க. கல்யாண வீட்டுக்கு தான் வந்திருக்கோம், கல்யாண வீட்டுக்கு போய் பார்ப்போன்னு அந்த பெண்ணை போய் பார்க்குறா. ஆனால் அந்த பெண், ராமி என்ற பெண், மற்றவர்களை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ராஜாவை பின்னாடி திரும்ப கூட கிடையாதுங்க, பின்னாடி பார்க்க கூட கிடையாது, அப்படியே வந்து டாட்டா சொல்லிட்டு போயிடுறா. கீரா அவர்கள் இங்கே சொன்னது, அந்த காலகட்டத்தில் ஆண் பெண் நட்பு என்பது தொடரக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் மட்டும்தான் இருந்தது என்பதை இங்கே சொல்லுகிறார். இது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றால் கள்ளமில்லா நட்பு வந்து இன்றைய சமுதாயத்தில் இருக்குது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஒரு வயதுக்கு மேலே அந்த நட்புக்கு தடை விதிக்கப்பட்டது என்பதை இங்கே படிக்கும்போது
நமக்கெல்லாம் புரியுது. அதை விட ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் கோபாலபுரத்து கிராமம் இல்லையா? இதுதான் சாகித்ய அகாடமிக்கு விருது பெறதுக்கு ஒரு காரணமான ஒரு நூல். இந்த கோபாலபுரத்து கிராமம் என்ற நூலில் 2 குடும்பம், சொந்தக்கார குடும்பம் தான். இந்த 2 சொந்தக்கார குடும்பமும் சின்ன வயசுல என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பெண்ணு அச்சிந்தல்னு சொல்லுவாங்க, அந்த வீட்டு பெண்ணு, இந்த வீட்டில் கிட்டப்பன் என்ற ஒரு பையன், 2 வீட்டுக்கு குழந்தை வயதிலேயே திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிட்டாங்க. இன்றைய சூழலில் நமக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணாலே அந்த திருமணம் ஏதோ ஒரு காரணத்தினால நின்று போயிடுது. இவங்க சின்ன வயசுலேயே திருமணம் நிச்சயம் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து குடும்பத்தில் கசமுசா, 2 குடும்பத்துக்கு ஏதோ பிரச்சனை. 2 குடும்பம் என்ன பண்ணிடுச்சு, கிட்டப்பனுக்கு உடனடியாக வேற ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டாங்க. அச்சிந்தலுக்கும் அவனை விட நான் என்ன குறைஞ்சவனா என்று சொல்லி உடனடியாக அச்சிந்தலு அந்த பெண்ணு பேர், அந்த பெண்ணுக்கும் பெற்றோர்கள் கல்யாணம் முடிச்சிட்டாங்க. ஆனால் 2 பேரும் ஒருவரை ஒருவர் நல்ல நட்பும் கொண்டிருந்தார்கள், காதலும் கொண்டிருந்தார்கள். யார்? அச்சிந்தலும் கிட்டப்பனும் இல்லையா? அந்த ஊரில் ஒரு வாத்தியார் இருந்தார். அந்த வாத்தியார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பள்ளிக்கூடம் எப்படி இருந்தது, மணல் இருக்கு இல்லையா, ஓட்டு பள்ளிக்கூடம், இந்த மாதிரி போர்டெல்லாம் கிடையாது, மணல் இருக்கும், மணல்லே குறுமணல், அந்த குறுமணலில் உட்கார வச்சு விரலை வச்சு ஆனா அவனா எழுதுவாங்க. இப்படி தான் அந்த காலத்தில் படித்தது இல்லையா? கொஞ்சியழகும் கொடுநாணை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து ஞாம் எனும் கல்வி நடுவுநிலைமையால் வரும் கல்வி அழகு. படிப்பு தான் மிக உயர்ந்தது, எந்த அழகும் நிரந்தரமாக இல்லை, அந்த படிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அந்த வாத்தியார் உணர்ந்த காரணத்தினால எப்படியாவது துன்பப்பட்டாவது அந்த கல்வியை அந்த கிராமத்தில் சொல்லி கொடுத்தார். அந்த வாத்தியார் கல்வியோடு சேர்ந்து சிலம்ப பயிற்சியும் சொல்லி கொடுத்தார். பகலையெல்லாம் கல்வியை சொல்லி கொடுப்பாரு, இரவெல்லாம் சிலம்பத்தை சொல்லி கொடுப்பாரு. இவர் இந்த சிலம்பத்தை சொல்லி கொடுப்பதற்கு முன்பாக தானே ஒரு பயிற்சி எடுப்பார். நாளைக்கு பாடம் எடுக்கணும் அப்படின்னா முதல் நாளே லெசன் பிளான் எழுதிக்கொள்வார். அப்போ ஒரு குருவானவர் எப்படி இருக்க வேண்டுமென்றால், மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டுமென்றால் முதல் நாள் தன்னைத்தானே சுயமாக பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தன்னுடைய கதையில் நிரூபித்திருக்கிறார். அவர் காலகட்டத்தில், கீராவின் காலகட்டத்தில் ஒரு வாத்தியார் தன்னைத்தானே பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை அந்த கோபாலபுரத்து கிராமம் பார்க்கும் பொழுது நமக்கு புலன்படுகிறது. சரி, வைகரை தூயில் எழுதல் ஒன்று இருக்குது. காலையில் கோழி, மொதல் கோழி, 2ஆம் கோழி, 3ஆம் கோழி, மொதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம் நமக்கெல்லாம் தெரியும். அப்போ அந்த 3ஆம் ஜாமத்துக்கு அப்புறம் கடைசி கோழி கூப்பிட்டதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் எந்திரிச்சா அப்போ ரொம்ப கேவலமாக நினச்சாங்க. விடிய விடிய சூரியன் வெயில் அடிக்கிற வரைக்கும் தூங்குனா, இன்றைக்கெல்லாம் நம்ம 10 மணி வரைக்கும் தூங்குறோம். காரணம் என்னது? நைட் ஷிஃப்ட்டு, உணவு முறை மாற்றமாயிருச்சு, தூக்கமும் மாற்றமாயிருச்சு. அதனால என்னாச்சு? ப்ரெஷர், சுகர் எல்லாம் வந்துருச்சு. சூரியன் உதிப்பதற்கு முன்பு எழுத வேண்டும், சூரியன் அஸ்தனம் ஆனது பிற்பாடி நாம் தூங்கிறோம். அந்த காலத்து நடைமுறை மிக சிறப்பாக வைத்திருக்கிறார்கள். அவங்க அந்த காலத்தில் மருத்துவமனையே இல்லை இல்லையா? மருத்துவமனை இல்லாத காலகட்டத்தில் அற்புதமாக இந்த மாதிரி அவங்க செயல்பாட்டில் இருக்கிறார்கள். சரி, வைகரையில் தூயில் எழுதுவதை அவர்கள் முன்னாடி எந்திரிக்கதை கோபாலபுரத்து கிராமத்தை பார்க்கும்பொழுது நமக்கு தெரிகிறது. இதில் முக்கியமான ஒன்று நோன்பு. அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவார்? நோன்பு எடுக்கிறார். நோன்பு எது? ஒரு வன்னி மரம் நட்டிருப்பாங்க. வன்னி மரம் நட்டிருப்பாங்க. சரஸ்வதி தேவி என்ன பண்ணுவார்? வன்னி மரத்தை வீழ்த்த வேண்டும். அதாவது அறிவாக இருக்கக்கூடியவர் அந்த வன்னி மரத்தை வெட்ட வேண்டும். சரஸ்வதி தேவி படத்தை அந்த வாத்தியார் ஒரு 10 பிள்ளைங்களை சேர்த்து கொண்டு ஓம் சரஸ்வதி வித்யா ஆரம்பம் நமஸ்துதம் சித்திர் பவமே சதா என்று பிள்ளைங்களை கூட்டிட்டு சரஸ்வதி போட்டோவை எடுத்துட்டு அப்படியே ஊர்வலமாக வருவார். பஜனை பாடிட்டே போவாங்க. அந்த நோன்பு இருந்து வன்னி மரத்தை வீழ்த்துவார்கள். அதாவது அறிவாக இருக்கக்கூடிய வெளிச்சம் சூரியன் அந்த இருளை வீழ்த்துவதாக ஐதீகம். அந்த வன்னி மரத்தை நல்லா குளிதோண்டு போச்சிருப்பாங்க. ஒவ்வொருவரும் தன்னுடைய இருள் போக வேண்டும் என்பதற்காக அசைச்சு பிடுங்குவாங்க. ஊரில் உள்ள எல்லாரும் அது ஒரு விளையாட்டுன்னு சொல்கிறத விட ஒரு வன்னிமரம் பிடுங்குதல் நோன்பு என்பது இவர் அந்த சமூகத்தில் இருந்திருக்கு, அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு என்பது நமக்கு புலனாகிறது. சரி, கிட்டப்பனுக்கு கதை இங்கே தான் கிளைமேக்ஸு. கிட்டப்பனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அச்சந்தில் வீட்டுக்காரன் திடீர்னு அவனை யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க.
அப்போ அச்சுந்தல் என்ன பண்ணிட்டாங்க, உண்மையிலேயே கிட்டப்பனை காதல் பண்ணார். அப்போ இவங்க வீட்டாளுங்களாம் என்ன பண்ணாங்க, போனதை உடனே உடன்கட்டை ஏறுமா என்று இந்த பெண்ணை எதிர்பார்த்தார்கள். இந்த பெண் உடன்கட்டை ஏறலை. அப்போ உடன்கட்டை ஏறுவது என்பது கட்டாயம் கிடையாது. ஆனால் உடன்கட்டை ஏற வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இல்லை, அவருடைய சொந்த விருப்பமாக இருந்துச்சு. அதற்கு முன்னாடி அந்த அச்சுந்தலோட சின்னமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சீனி நாயக்கர் என்ற ஒருத்தர், கல்யாணம் நிச்சயம்தான் ஆயிருக்கு, அவர் மதுரைக்கு வரணும். கிட்டத்தட்ட கோவில்பட்டியில் இருந்து கல்யாணத்துக்கு தேவையான தாலி எடுக்கணும், நகை செய்யணுனால துணிமணி எடுக்க வேண்டும் என்றாலும் கோவில்பட்டியிலிருந்து மதுரைக்கு வரணும், நடந்தே வரணும். 3 நாள் ஆகும். மறுநாள் 4ஆவது நாள் தான் வர முடியும். அப்போ வர்ற வழியில் அவங்க கூடயே இருந்து அவங்கள மாதிரியே நகை வாங்க வர மாதிரியே ஒரு கூட்டம் வரணும். அந்த கூட்டம் என்ன பண்ணும், கொள்ளையடிச்சிட்டு போயிடும் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட. அப்படி கொள்ளையடிச்சிட்டு வரும்போது சீனி நாயக்கர் மாப்பிள்ளையை நிச்சயமான மாப்பிள்ளையை என்ன ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டான். அந்த பெண் அதாவது சீனி நாயக்கர் முறைப்பெண். அந்த கல்யாணம் நடக்கலை, மானசீகமாக கல்யாணம் முடிஞ்சதாக நினைத்து உடன்கட்டை ஏறப்போகுது. ஊர்க்காரங்க யாருமே தடுக்கலை. உடன்கட்டை ஏறக்கூடிய சூழ்நிலையை மிக அற்புதமாக இங்கே விளக்குகிறார். எப்படி உடன்கட்டை ஏறுறாங்கன்னா, ஒரு சுமங்கலி பெண் இருப்பாங்க. இந்த பெண் அரளிப்பூ என்று சொல்வார்கள். இன்னும் அரளிப்பூ பெண்கள் தலையில் வைக்க மாட்டாங்க. அரளிப்பூவை மாலையை அணிந்து கொண்டு மஞ்சளை பூசி சுமங்கலி காலில் விழுந்து நேராக இடுகாட்டுக்கு செல்கிறாங்க. அந்த இடுகாட்டில் 4 பக்கமும் விறகுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த விறகுகள் அடிக்கப்பட்ட அதன் மேலே சீனி நாயக்கர் என்று சொன்னேன் இல்லையா, நகை வாங்க போகும்போது அந்த கொலை செய்யப்பட்ட நபர், அவரை இறந்தவரை அடுக்கி வைத்திருக்கிறார்கள். தீ 4 திசையிலும் மூட்டுகின்றது. இந்த பெண் அப்படியே மஞ்சள் தண்ணியை ஊற்றி கொண்டு எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நேரடியாக அவர் மீது அப்படியே இறுகி அணைத்து அப்படியே படுத்து விட்டார். எந்த சத்தமும் வரல. நம்மலாம் இன்றைக்கி நிறைய பேர் பார்ப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக புருஷன் பொண்டாட்டி சண்டை அப்படின்னா வீட்டில் மண்ணெண்ணெயை ஊற்றிட்டு சாகுறவங்களாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த பெண் அவருடைய அதீத நட்பின் காரணமாக உடன்கட்டை ஏறும். அந்த கதையில் பார்க்குறோம், உடன்கட்டை ஏறவும் செய்கிறாங்க, ஏறாமையும் இருக்காங்க. அது சுதந்திரமாக இருக்குது என்பதை நம்ம அந்த கோபாலபுரத்து கிராமம் என்ற கதையில் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு சிறுகதையை பார்க்கும் பொழுதும் அவருடைய நாவலை பார்க்கும் பொழுதும் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கிறது, பெண்களுக்கு அந்த காலகட்டத்தில் சுதந்திரம் என்பது இல்லாமல் இருந்திருக்கிறது, அதையும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் நமது கீரா அவர்கள். இப்படி நிறைய செய்திகள் இருந்தாலும் சரியாக 45 நிமிடங்கள் தான் நமக்கு வழங்கப்பட்டது. அந்த 45 நிமிடங்கள் நமக்கு தாண்டி இருந்த காரணத்தினால இந்த கீரா அவர்கள் இவருடைய நினைவுகளை பற்றி மீண்டும் அடுத்த நிகழ்வில் தொடரலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழ்க பாரத மணி திருநாடு. இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தைச் சேர்ந்த முதன்மை தகவல் அலுவலர் அம்மா அவர்களுக்கும் வாசகர் ஆகிய உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அதாவது அவருடைய சின்னம்மா அப்போ சொல்கிறாங்க எதுக்காக அதாவது கிட்டப்பனுடைய மனைவி ரேணம்மா, சரிங்களா, கிட்டப்பனுடைய முறைப்பெண் தான் அச்சுந்தல். அச்சுந்தல் இன்னொரு பையனோட திருமணம். அவர் உடன்கட்டை ஏறலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் உண்மையிலே விரும்பலை. அவர் குடிகாரனாகவும் இருந்தார், விரும்பலை. அதனால் அவர் உடன்கட்டை ஏறலை. வேறு எது வினாக்கள்? அதாவது அது ஆலோசனை குழு நிறையா வச்சுருப்பாங்க, விதிமுறைகள் நிறையா இருக்கும். இவர் கரிசல் இலக்கியத்தின் முன்னோடி,
அந்த இலக்கியம் அதாவது ஒரு சிறுகதை அப்படின்னா இத்தனை பக்கங்கள் இருக்கணும், இத்தனை வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்று இருக்கும். சமூக சிந்தனை இருக்கா, இவர் சமூகத்துக்கு மாற்றங்கள் என்ன இருக்குது, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன. இப்போ கவிஞர்களுக்கு பொய் அழகு என்று சொல்வார்கள், கவிஞர்களுக்கு கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். பொதுவாக ஒரு பாரதி எடுத்துக்கொண்ட அவரை பற்றி நீங்கள் சொன்னால் அவர் உண்மையை தான் எழுதுவார். அப்படியே சுதந்திரத்துக்கு மக்கள் யாரும் வரலை, போராட்டத்துக்கு வரலை அப்படின்னா அப்படியே கொதிச்சு எழுதிடுவார். அப்படியே உணர்ச்சியோடு இருப்பார் பாரதி. உண்மையை அப்படியே தெளிவாக உரைப்பது கவிதை. இவருக்கு அப்படித்தான். அந்த சமூகத்தில் உண்மையான ஒரு சூழல் இருக்குது, அந்த சூழல் எப்படி மறையும். ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் அந்த கிராமம் பட்ட நிலையின உண்மைத்தன்மை எழுதியிருக்கார். இன்றைக்கு கூட நிறைய குறும்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. உண்மையை வெளிச்சம் போட்டு காரணத்துக்காக, அதாவது இது காலங்காலமாக பின்னாடி வரக்கூடிய சமூகத்துக்கெல்லாம் அதுலேருந்து நம்ம ஏதாவது கற்றுக்கிற வேண்டும், அந்த காலத்தை தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அதற்காக விருதில் நிறைய விதிமுறைகள் வைத்திருப்பார்கள். அந்த விதிமுறைகளை நமக்கு அனைவருக்கும் சொல்லணும் அவசியம் கிடையாது. அது குழுவோட முடிவு. முதல் முறையாக இவர் கரிசல் இலக்கியத்தின் முன்னோடி என்ற ஒரு காரணம். இது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல். இவர் சிறுகதைகள் நிறைய இருக்குது. சிறுகதைகள் நிறைய சிறுகதைகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகளை நிறைய ஆய்வு மாணவர்கள் நிறைய ஆய்வாக எழுதியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதில் சிநேகம் இப்போ பார்த்தோம், அது ஒரு சிறுகதை தான். நாற்காலி பார்த்தோம். இப்போ மின்னல்னு ஒன்று இருக்குது. மின்னல் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸை வச்சு எடுத்துப்பார். இப்போ நம்ம ஊரில் டவுன் பஸ் இருக்குது, கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த பஸ் எடுக்காமல் இருந்தால் அந்த பஸ்ஸோட நிலைமை எப்படி இருக்கும், உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் நமக்குலாம் எப்படி இருக்கும், அப்படியே புழுக்கமாக இருக்கும். அதே போல் அந்த கிராமத்தில் ஒரே ஒரு பேருந்து தான் இருந்துச்சு. அந்த பேருந்துக்குள்ளே ஆட்டுக்குட்டி சந்தைக்கு விற்க போகிறது ஏறுது, கோழி சேவல் சந்தைக்கு விற்க போனால் அவங்களும் ஏறுறாங்க, வாத்தியார் இருக்காங்க வெளியூருக்கு பாடசாலையில் போனால் அவங்களும் ஏறுறாங்க. அதற்கடுத்து மருத்துவர் பல் டாக்டர் இருக்கார், அவரும் வெளியூரில் போய் மருத்துவம் பார்க்கணும், அவரும் ஏறுறாரு. அப்படியே ஒரே புழுக்கமாக இருக்குது. வயசான பாட்டி அவங்களாம் சந்தையில் போய் வியாபாரம் பண்ணுறவங்களும் ஏறுறாங்க. அப்போ உரிய நேரத்தில் பேருந்து நடத்துனர், அவர் டிரைவர் 2 பேருமே இருக்காங்க இல்லையா, ஓட்டுநர். அந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க, 10 நிமிடம் அந்த ஊரில் அந்த வண்டி நிற்கிதுன்னா அந்த வண்டியை துடைக்கணும், கண்ணாடியை துடைக்கணும், அனைத்தையும் அவங்க சாப்பாடு சாப்பிடணும். ஒரு கிராமத்தில்னா வண்டி வந்த உடனே ஏறாது. எல்லோரும் ஊருக்காரெலாம் வரணும், கூட்டம் சேரணும், அதுக்கப்புறம் தான் வண்டி எடுப்பாங்க. அவர்களுக்கு தகுந்தப்பல எல்லா வேலையும் முடித்து விட்டு வர்றதுக்குள்ளாடி முதல் சீட்டு போடுறாங்க இல்லையா, வேலைக்கு போகிறவங்களுக்கு தெரியும். அந்த பேருந்தில் துண்டு போடுவாங்க, சீட்டு போடுவாங்க, கர்ச்சிப்பு போடுறது, கொடையை போடுறது, இந்த மாதிரி சூழலாம். அந்த காலகட்டத்திலுமே கிராமத்தில் ஒரு பேருந்துக்கு கூட்டம் அப்படியே அள்ளிட்டு போகிறாங்க. அந்த கூட்டம் பேருந்து நகர முடியாமல் இருக்கின்ற சூழலில் புழுக்கமாக இருக்குது எல்லாருக்கும். அந்த புழுக்கம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிந்தனை. அந்த புழுக்கம் பேருந்து போனால் கூட, நடத்துனர் விசில் அடித்தால் கூட அந்த புழுக்கம் மறையவில்லை. அப்போ என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் பேருந்து போய்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு இடத்துல ஒரு பெண்மணி, நல்ல மங்களகரமான ஒரு புன்னகை அரசியாக ஒரு பெண்மணி ஏறுறாங்க, குழந்தையோடு ஏறுறாங்க. அந்த குழந்தை அப்படியே சிரிக்குது. இப்போனா நமக்குலாம் தெரியும், ஒரு குழந்தை நல்லா அழகாகவும் ஒரு சிறுத்த முகத்தோடும், யாரை பார்த்தாலும் கள்ளம் கபடம் இல்லாத ஒரு குழந்தை, ஒரு பாசத்தோட ஒரு ஸ்பர்சத்தோடு இருந்துச்சு அப்படின்னா யார் வேணாலும் ஒரு ஆசை வரும். அந்த குழந்தைய தூக்குறாங்க. அப்படி தூக்கும் பொழுது அவங்களுக்கு இருந்த புழுக்கம் போய்விடுது. அடுத்த ஸ்டாப்புக்கு வரும்போது அந்த குழந்தையும் அந்த அம்மாவை இறங்கின உடனே அந்த புழுக்கமெல்லாம் மீண்டும் வந்துடுது அங்கே பேருந்தில் இருக்கிறவர்களுக்கு. அப்போ இங்கே கீழே அவர்களை வைத்து கொண்டது சிந்தனை ஒரே மாதிரியாக இருக்குது. அப்போ அத்தனை பேருக்கும் பேருந்தில் அந்த அம்மாவும் குழந்தை ஏறும் பொழுது அவங்களுக்கு இருந்த புழுக்கம் காணாமல் போயிடுச்சு. அந்த குழந்தையும் அந்த அம்மா இறங்கினதுக்கப்புறம் மீண்டும் எரிச்சல் விட்டது. அந்த நிலையை சிறுகதையில் வைக்கிறார், பேருந்தை பற்றி வைக்கிறாரு. இன்னொன்று சொந்த சீப்பு இருக்குது பார்த்தீங்களா, சொந்த சீப்புன்னு ஒரு முதல் சிறுகதையில் முதல் ஒரு கதை. சொந்த சீப்பு எதனால் செஞ்சுருக்காங்கன்னா, தந்தம் இருக்குது, யானை தந்தம் வெள்ளையாக இருக்கும், அந்த தந்தத்தில் செய்த சீப்பு. அந்த சீப்பு ஒரு அறையில் 4 வாத்தியார் ரூம் போட்டிருக்காங்க, பாடம் சொல்லி கொடுக்க வகுப்பறைக்கு போகணும். போகிறதுக்கு முன்னாடி ஒரே சீப்பை 4 பேர் பயன்படுத்துகிறாங்க. ஒருத்தர் சீப்புக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் தான். இன்னைக்கு கல்லூரி மாணவர்களுக்கெலாம் தெரியும், ஒரே தட்டில் 4 பேர் சாப்பிடுவாங்க, ஒரே சட்டியை 4 பேர் போட்டுக்கிடுவாங்க. அவர் காலகட்டத்தில் ஒரே சீப்பு 4 பேர் பயன்படுத்தினாங்க.
அதில் ஒருத்தருக்கு சீப்புக்கு சொந்தக்காருக்கு கொஞ்சம் ஒரு வருத்தம். சீப்பு என்பது ஒருத்தர் தான் பயன்படுத்தணும். ஒருத்தர் பயன்படுத்திய சீப்பை அடுத்தவருக்கு பயன்படுத்தக்கூடாது. அந்த எண்ணெய் அடுத்தவர் பயன்படுத்தி தலையில் உள்ள எண்ணெய் அழுக்கு இதெல்லாம் ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு செயலுன்னு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கார். ஒரு நாள் பார்க்குறாரு, 2வது நாள் பார்க்குறாரு, சீப்பை தொடச்சி வைக்கிறாரு, சோப்பாயில் போட்டு கழுவுறாரு, கரம்பை போட்டு கழுவுறாரு, வெள்ளையாக மாறுது. திரும்ப அந்த சீப்பு மறுநாள் கற்பாது. இப்போ இந்த நிலை என்னைக்கு மாறும்? பாரதி சொன்ன மாதிரி என்று தனியுமோ இந்த சுதந்திர தாகம் என்று சொன்னது போல இந்த சீப்பின் நிலை என்னைக்கு மாறும், இது என்னைக்கு முழுமையாக நாம் மட்டுமே பயன்படுத்துவோம் என்று அப்படியே மனசுக்குள்ள வேதனையோடு இருக்கிறாரு அந்த வாத்தியார். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஏப்பா இந்த சீப்பை நீயே வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்கிறார். இவர் கோவம் வந்துருச்சு. சீப்பை அழுக்காக்கி கண்டமானதுக்கப்புறம் இந்த சீப்பை நான் என்ன வச்சுக்கிறது, நீயே வச்சுக்கோன்னு சொல்கிறார். அதுவும் நல்லதாக போச்சு, நாங்களே வச்சுக்கிறோம், நீ வேறு சீப்பு வாங்கிக்கோன்னு சொல்லி அந்த வார்த்தை இங்கே தாங்க கதை. நீ வேறு சீப்பு வாங்கிக்கோன்னு சொன்னதான் உடனே என்ன பண்ணுறாரு, அப்பாடா நம்ம இன்றைக்கி போய் வேறு சீப்பு வாங்கிட்டு வந்துன்னு போகிறாரு. பள்ளிக்கூடம் முடிஞ்சு வேறு சீப்பு வாங்க போகிறாரு. வகுப்பறை முடிஞ்சு நேராக ரூமுக்கு வந்துடுறாரு. அன்றைக்கி சீப்பு வாங்கலை. என்ன பண்ணுறது, சீப்பு வாங்க மறந்துட்டோம், அதே அழுக்கு சீப்பை சீவிக்கிறோன்னு அதே அழுக்கு சீப்பை சீவிக்கிறாரு. மறுநாள் பள்ளிக்கூடம் போகிறாரு, ரூமுக்கு வர்றாரு, சீப்பு வாங்க மறந்துடுறாரு, அதே அழுக்கு சீப்பு மற்றவர்கள் பயன்படுத்தி அதே சீப்பை பயன்படுத்துகிறாரு. இப்படியே நாள் போய்கொண்டே போகுது. சீப்பு வாங்க வேண்டும் என்ற சீப்பு அந்த எண்ணம் இவருக்கு வரலை. ஆனால் பழகி விட்டது. ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சீப்பு அருவருப்பாக இருந்தது, அடுத்தவர்கள் பயன்படுத்திய சீப்பு அருவருப்பாக தெரிஞ்சது. ஆனால் இந்த சீப்பு நம்மளோட இது இல்லை, அவங்களோடது தான், அடுத்தவர்களோட தான் என்று சொன்னோடனேயே அது பழகி விட்டது. அந்த அருவருப்பு தெரியவில்லை என்பது, அதாவது எதையுமே சூழலுக்கு ஏற்றாற் போல அப்படி பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே வைத்திருக்கிறார்.